அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக நீண்ட நாள் ஆசையான வெள்ளை மாளிகையினுடைய ஒரு பகுதியை இடிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பமாகி இருக்குன்னு அந்நாட்டினுடைய ஊடகங்கள் தெரிவித்திருக்கு. அமெரிக்காவினுடைய அடையாளமாகவும் அந்நாட்டு ஜனாதிபதிகளினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இல்லமாகவும் வெள்ளை மாளிகை காணப்படுது. இந்த வெள்ளை மாளிகையினுடைய கிழக்கு பகுதி கட்டிடம் 1902ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றத்திற்கு பிறகு வெள்ளை மாளிகையினுடைய ஒரு பகுதி இடிக்கப்பட்டு போல்ரூம் அமைக்கப்படும் அப்படிங்கறத அறிவித்திருந்தாரு. அது அவருடைய மிக நீண்ட நாள் கனவு, மிக நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி இருந்தாரு. இப்போ அவருடைய ஆசையை நிறைவேற்றத்துக்காகத்தான் இந்த வெள்ளை மாளிகையினுடைய ஒரு பகுதி இடிக்கப்பட்டு போல்ரூம் அமைக்கிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதோட 250 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவுல தான் இந்த போல்ரூம் அமைக்கப்படவிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது பற்றி ட்ரம்ப் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நாட்டினுடைய ஒவ்வொரு ஜனாதிபதியும் வெள்ளை மாளிகை வளாகத்துல மிக பிரம்மாண்டமான விருதுகள், கலை நிகழ்ச்சிகள்ல மக்களை தங்க வைக்கிறதுக்கான போல்ரூம் அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லி 150 வருடங்களாக கனவு கண்டு வந்தாங்க. இந்த நிலையில வரி செலுத்துபவர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இன்றி இந்த கனவை நனவாக்கிய முதல் ஜனாதிபதி நான் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி இருக்காரு.